சத்சங்கம் இங்க இருக்கக்கூடிய பெரியோர்களுடைய ஒரு வழிகாட்டுதலின் பேரில் ஒரு உயர்ந்த ஆஸ்தானத்துல ஏற்பாடு பண்ணியிருக்கா. எத்தனையோ மகான்கள் பிரஸ்துதம் பேசிய இந்த மேடையில் அடியேன் வந்துள்ளேன். ஒரு சாயங்கால வேளையில there are so many ways that you can spend your time. But you chose to be for Draupadi. எல்லா வேலையும் விட்டுட்டு திரௌபதி அப்படிங்கிற நம்ம சனாதன தர்மத்துக்கு அடங்கிய ஸ்ரீ மகாபாரதத்துல ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய திரௌபதியின் பெருமையை கேட்க நீங்க வந்திருக்கேள்னு சொன்னா நிச்சயமாக சங்க இலக்கியங்கள் ஏற்பட்ட ஊர்தான்ங்கிறது ஊர்ஜிதமாத்து இல்லையா? எத்தனையோ ஒரு ஒரு பழமையான மொழி, அந்த மொழிக்கு எத்தனையோ லக்ஷண கிரந்தங்கள், அந்த லக்ஷண கிரந்தங்கள் எல்லாம் வாதம் விவாதம் செய்த ஒரு ஊர். இந்த தமிழ் இலக்கியங்கள்ல ஏற்பட்டுன்னா ஒருத்தர் எழுதியுள்ள எல்லாம் வாதம் நடக்கும். எழுதினவர் அதை பிரசன்ட் பண்ணணும், இன்னொருத்தர் கேள்வி கேட்பார். அந்த மாதிரி ஒரு டிபேட் அண்ட் டிஸ்கஷனோட ஏற்பட்ட லிட்ரேச்சர் சங்கம் லிட்ரேச்சர். தமிழுக்காக உண்மையா போராடினவர்கள் அந்த மக்கள் தான். போராடுறேன்னு சொன்னா டைம், இப்ப போராடுறேன்னு சொன்னா அதுலதான் டைம் போகும். போராடுறேன்னு சொல்றது இல்ல, போராட மாட்டோம். போராடுறவளுக்கு டைமே இருக்காது இந்த போராடுறேன்னு சொல்றதுக்கு. அவ பாட்டுக்கு ஏதோ கிரந்தம் எழுதிட்டு இருப்பா. சுவாமிநாத ஐயர்லாம் இல்ல, மீனாட்சி சுந்தரம் பிள்ளைவாள்லாம் இல்ல, கேவா ஜெகநாதன்லாம் இல்லைன்னா எத்தனை நூல்கள் அவள்லாம் எழுதி கஷ்டப்பட்டு இந்த இப்ப இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி இருந்தது அவளுக்கு. எவ்வளவு மெனக்கெட்டு ஓலையிலேருந்து எடுத்து அதுல டிசைஃபர் பண்ணி அதுக்கெல்லாம் உழைச்சிருக்கா. அத்தனை அவ உழைச்ச கிரந்தங்கள்லாம் இந்த ஊர்லதான் ஏற்பட்டுக்கு. என்ன ஒரு பாக்கியமா இருக்கும். கிருத்தமாலா என்கின்ற இந்த வைகையாத்தங்கரையில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஆஸ்தான மதுரை எம்பதியில் ஒரு பக்கம் சைவத்துக்கு முக்கிய ராஜதானியை போல் இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் அம்பாள், மீனலோச்சனி கதம்பவனவாசினி என்கின்ற மீனாட்சி, மேச்சகாங்கி, வராளி வேணி அவள் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அதே விதத்தில் ஊருக்குள்ள ஒரு அழகன், வெளியில ஒரு அழகன். இங்க கூடலுக்கு அழகர், அங்க காட்டுக்கு அழகர், கல்லழகர். இங்க ஆஹ்வான முத்திரையோட பெருமாள் இருக்கார். உங்களுக்கு நான் சொல்லணுங்கிறது இல்லை. கூடல் அழகர்ல பெருமாள் வீற்றிருந்த திருக்கோலம் ஆஹ்வான முத்ரா. ஆஹ்வானம்னா உள்ளவா, இதுக்கு ஆஹ்வானம்னு பேர். ஆஹ்வான முத்திரையோட பெருமாள் இருப்பார். ரொம்ப உயர்ந்த ஆஸ்தானம் கூடலழகர். திருப்பல்லாண்டுங்கிற அந்த பாசுரங்களை பெரியாழ்வார் உகந்து பாடின நிலம். அங்க ஆண்டாள் எனக்கு ரங்கநாதரை கல்யாணம் பண்ணி வச்சான்னு நான் 100 தடா அக்கார வெடிசில் பண்ணி போடுவேன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு போயிட்டா. உயர்ந்த ஆஸ்தானம் அது. ரிஷபாத்ரி 2 அழகர். இங்க மீனாட்சி அழகி, சுந்தரேஸ்வரரும் அழகன். அழகி, அழகன், அழகர் 3ம் அமைந்த ஒரு ஆஸ்தானத்தை நீங்க சாயங்கால வேளையில வந்தது அடியனுடைய பாக்கியம். நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிச்சுடுறேன். இது ஒரு நிமிஷம் தான் ஆகும். நம்ம சனாதன தர்மம் என்கின்ற ஹிந்து மதம் ஒரு பெரும்பாலும் பணத்தால சேகரித்த ஒரு மதம் அல்ல. இப்ப நான் ஒருத்தர்கிட்ட 1000 ரூபாய் கொடுக்குறேன், நீ வா. இல்ல, நம்ம கிட்ட அந்த மதத்துல அந்த மாதிரி ஒரு வழக்கமோ இல்ல, பணமும் இல்ல. கூப்பிடுறதுக்கு முதல்ல அது இருக்கணுமே, அது இல்லை. 2வது பயத்தால ஏற்பட்ட மதமும் இல்லை. இப்ப நீ என் மதத்துக்கு வரலன்னா விட்டுடுவேன் அப்படிங்கிற மதம் இல்லை. இப்போ எனக்கு நான் யூஎஸ்கெல்லாம் போகும்போது அங்க கேட்பா, why have you come? அங்க எல்லாம் இங்கிலீஷ் உபன்யாசம் தான். why have you come? Have you come to convert? ஆமாம் வேணாம். convert, yes. Hindus as Hindus. இந்துக்களா கன்வெர்ட் பண்றதே ஒரு பெரும்பாடா இருக்கு. வேற எந்த மதத்துல இருக்க அவரவர்கள் அவர் மதத்தில் இருக்கட்டும், அது நல்ல மதமாவே இருக்கட்டும், அவர்கள் கடைபிடிக்கட்டும், நாம் அதை விமர்சிக்க வேண்டாம். நம்ம மதத்தில் இருக்கக்கூடியவர்களையே நம்ம இந்துக்களா கன்வெர்ட் பண்றது இப்ப ப்ராப்ளம் இருக்கு. அதனால இப்போ ஒவ்வொருத்தரும் தர்ம பிரச்சாரக்கால மாறணும். நீங்க கேட்டுருக்கா ஒருத்தரும் நீங்க என்ன பண்ணணும்னா வாட்ஸ்அப் எடுத்து, இன்னைக்கு எல்லார் கையிலயும் போன் இருக்கு, எல்லார் கையிலயும் வாட்ஸ்அப். ஆத்துல நீங்க போய் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துக்குங்க. இன்னைக்கு நான் உபன்யாசத்துல கேட்ட 4 பாயிண்ட் ரொம்ப வளவளான்னு எழுதக்கூடாது. ஒரு 3 வேர்ட்ஸ் இருக்கக்கூடிய 3 பாயிண்ட் இதை நான் கத்துனேன். 4 பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த பாயிண்ட்டை நீங்க உங்க குழந்தைகளுக்குலாம் வாட்ஸ்அப் பண்ணணும், உங்க தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் வாட்ஸ்அப் பண்ணணும். 10 பேருக்கு பண்ணுங்க. நான் இன்னைக்கு உபன்யாசத்துல கேட்டது அப்படி பண்ணால்தான் அவ என்ன பண்ணுவா, ஓஹோ என்னால போய் கேட்க முடியல, ஓ 4 பாயிண்ட் என்ன இருக்கே, ஆமா இந்த 2வது பாயிண்ட் எனக்கு புரியல என்ன அப்படின்னு கேட்பா. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்ப என்ன ஆகும், உங்களுக்குள்ள வார்த்தாலாபம் மகாபாரத சம்பந்தமா வரும். இப்படித்தான் தர்ம பிரச்சாரம் நடக்கும். இங்க கேட்டது இங்கோட நின்றுடக்கூடாது. சி
இப்ப நமக்கு 1.5 பில்லியன் பாப்புலேஷன்ங்கிற உபன்யாசம் பண்றவா பார்த்தேன்னா 40 பேர் இருப்பா. நாங்க எங்க கோவில் கோவிலா, எங்க கிராமம் கிராமம் எங்க போய் பண்ணி நாங்க முடிக்கிறது? ஆனா நீங்க ஒவ்வொருத்தரும் கேட்ட விஷயத்த 4 பேருக்கு உபன்யாசம் பண்ணுங்கோங்கிற தப்பே கிடையாது. அப்படி பண்ணால் தான் தர்ம பிரச்சாரம் ஆகும். நம்ம சனாதன தர்மத்துல இந்த 4 விஷயம் கேட்டேன். இது நீ குழந்தை நீ கத்துக்கோ. உன்னால முடிஞ்சதா ஃபாலோ பண்ணு. அப்படி சொல்லுங்கோ. அப்படியே சனாதனதம். இல்ல சார் நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டாம். எல்லாம் நாராயணன் பார்த்துக் கொள்வார். அதெல்லாம் பார்த்துக்க மாட்டார். நம்ம கையில குடுத்துக்கார். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதஹா. நம்ம தர்மத்த காப்பாத்தினால் தான் நமக்கு கஷ்டம் வரும்போது தர்மம் நம்மள காப்பாத்தும். ஒருத்த கண்ணா பின்னாது சனாதன தர்மத்த போட்டு திட்டுறான்னு வச்சுக்கோ. அவர் திட்டட்டும் சார். சங்கு சக்கரத்தோட பெருமாள் ஒண்ணுக்கு ஒரு நாள் பென்ஸ் ஓட்டின்னு வருவார். அவர் பார்த்துப்பாருன்னு விடக்கூடாது. நம்ம எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கோம் முன்ன? இல்லையா? நம்ம அப்பா அம்மாவோட சர்வலோகேஸ்வரன் அப்பா அம்மாவா பார்த்தோம்னா நம்ம கண்டிக்கணும். இல்ல சுவாமி அவர் பேசினது தப்பு. அதாவது சொல்லணுமே. அது அந்த அளவுக்கா பயம் வந்துருச்சு நமக்கு. ஒருத்தர் என்கிட்ட சொல்லுவார், சார் நீங்க டிவி சேனல்லாம் போய் பயம் சார் என்ன வேணாலும் பண்ணிடுவா. என்ன சார் பண்ணிடுவா? என்ன பண்ணிடுவா? நம்ம என்ன அவமரியாதையா பேசினோமா? கெட்ட வார்த்தையில திட்டினோமா? பேசினது பேசினவருக்கு பயமே இல்ல. இது என்ன பாருங்க இது தல்லெழுத்து. பேசினவர் ஜம்முன்னு பேசிக்கிறார். பேசினது தப்பு நம்ம சொல்றதுக்கு நம்ம பயப்படுறோம். Ears have walls. You know what? They'll go and tell. Let them go and tell. That doesn't matter. அச்சமில்லை அச்சமில்லைன்னு ஒரு மியூசிக் காம்படிஷனுக்காக பாடிவிட்டு கச்சேரியில அச்சமில்லை அச்சமில்லை அப்புறம் அச்சம் இருக்கே. அப்புறம் அது இல்லைன்னு சொல்றது. We should be clear and bold enough. Assertive-ஆ இருங்கோ. அப்யூசிவா இருக்கக்கூடாது. பிசிக்கலா போகக்கூடாது. But you should have the ability to say what you have said is wrong. Say it with a straight face and look into the eyes and say, there's nothing that you have to fear about. What will people do? அந்த யாரையும் பேசுறதுக்கு நம் திரும்பி திரும்பி நம்ம தர்மத்தை தான் பேச முடியும். அப்படிங்கிற எண்ணம் மாற வேண்டும். We are not people who should sit and listen. Don't do that. That's wrong. Never ever feel சும்மா இருந்துட்டா எல்லாம் சரியாயிடும். ஆகாது. சங்கர ராமானுஜர் அப்படி நினைச்சிருந்தா இன்னைக்கு அந்த தர்மம் அப்படி இருக்காது. They said what is wrong is wrong. Call a spade a spade. Develop that spine. We should not be spineless. Say what is wrong. அந்த wrong-ன்னு சொல்லணும். அது பெருமாளுக்கு தெரியாதா அவர் தெரியாத இந்த it doesn't work. அதனால இது ஒரு சின்ன ஒரு நான் சஜஷனோ இது ஒண்ணும் கிடையாது. நோபடி உங்க ஆத்து குழந்தை சொன்னா எப்படி நீங்க ஒரு சஜஷன் எடுத்துப்பீங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தர்ம பிரச்சாரத்துல ஈடுபடுங்கோ. அப்பதான் இந்த தர்மம் வளரும்னு சொல்லி அடியேனுக்கு வாய்ப்பளித்தமைக்காக நன்றி கூறி கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேண மஹீஷாः. கோப்ராஹ்மணேभ्यः शुभम् अस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै श्रीमन्नारायणायेति समर्पयामि. जानकीकान्तस्मरणं गोपिका जीवनस्मरणं. नमस्कार.